நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமாகிறது. இப்போ குறிப்பா நம்ம சொல்லணும்னா உடனடியாக ஒரு உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு சிறுவர் சிறுமி வந்து அழைத்து வரப்பட்டார்கள், ஆனால் பெற்றோர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த காவல் போன அந்த குழந்தைகளை தரக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு தகவல் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது மருத்துவமனையில உதவி மையம் ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? இல்ல அதற்கான கால அவகாசமும் அப்போது கூட இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு குறுகிய விஜயோட பிரச்சார கூட்டம் முடிந்து ஒரு 10 நிமிடத்துல தான் அடுத்தடுத்து அங்க மயங்கியவர்களை அழைத்து வர ஆரம்பிச்சாங்க. பிரச்சார கூட்டம் முடிந்த பின்பு முதல்ல ஒரு 4 பேர் கூட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து வரும்போது மருத்துவமனை நிர்வாகத்துக்கு என்ன செய்வதுன்றே தெரியல. ஒரே நேரத்தில் அவங்களும் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சு வருவாங்களா என்பது தெரியாத சூழ்நிலை திணறி போயிட்டாங்க. அப்போ அவங்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் இருந்தது. மருத்துவ குழுவை வந்து வரவழைக்க வேண்டியிருந்தது. இது கூட நம்ம கூட தெரிவித்திருந்தோம். மருத்துவ குழு உடனடியா வேண்டும்னு சொல்லியிருக்கோம். மருத்துவ குழு வந்தாங்க. இப்பவுமே வந்து மருத்துவ குழுவை பொறுத்தவரையில அவங்க வந்து எஞ்சிய நபர்களை காப்பாற்றும் முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்காங்க. உதவி மையத்தை பொறுத்தவரையில இப்போ தெரியப்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ அடுத்த கட்டமா வருவாய்த்துறை சார்பில் வந்து உதவி மையம் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. மருத்துவ குழுவினர்